வணக்கம். தெருநாய்களோட இனப்பெருக்கத்துக்கு காரணம் யாரா இருக்கும்? அந்த தெருநாய்கள் மேல அன்பு காட்டி, அவங்களுக்கு அவங்களோட சொந்த செலவுல சாப்பாடு செஞ்சு போடுறவங்க தான் காரணமா? இல்ல உள்ளாட்சி அமைப்புகள், அந்தந்த முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன், டவுன் பஞ்சாயத்து, அங்க இருக்கக்கூடிய கருத்தடை மையங்கள், முறையாக பராமரிக்கப்படாத கருத்தடை மையங்கள், அதன் மூலம் முறையாக செயல்முறைக்கு கொண்டு வரப்படாத கருத்தடை நிகழ்ச்சி, இது காரணமா அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நாய்கள் இனப்பெருக்கம் அதிகமாகிருச்சு, தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சைடில் இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ அங்கே ஒரு நாய் மக்களை கடிச்சிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்கள பிடிச்சி வச்சிடுறாங்க. அந்த கருத்தடை மையத்தில் சரியான பாதுகாப்புன்றது எதுவுமே இல்லை. சுகாதாரம் முக்கியமாக அங்கே கிடையாது. அந்த கருத்தடை மையத்தில் பார்த்திங்கன்னா வாட்டர் கிடையாது, வாட்டர் ஃபெசிலிட்டி இல்லை, கரண்ட் இல்லை, தென் ப்ராப்பரான ட்ரைனேஜ் வசதி அங்கே கிடையாது, ஆப்ரேஷன் தியேட்டர் அங்கே இல்லை. இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தடை மையத்தில் வச்சு இந்த ஜீவராசிகளுக்கு எப்படி முறையான கருத்தடை அங்கே நடக்கும்? இது எல்லாமே கேள்விக்குறிகள் தான். இதிலிருந்தே நமக்கு தெரியுது, இங்கே வயோலேஷன் ஆஃப் ஏபிசி ரூல் நடக்குது அப்படின்றது தெளிவாகவே தெரியுது. இந்த வயோலேஷன் ஏபிசி ரூலை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்னா, ஏபிசி ரூலே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மானிட்டரிங் கமிட்டி அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மானிட்டரிங் கமிட்டி ஒரு ஏபிசி ப்ராஜெக்ட் டெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மானிட்டரிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, இந்த மாதிரி நாய்க்கடிகள் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ, ரெகக்னைஸ்டு என்ஜிஓவை நம்ம வரவழைக்கணும். மானிட்டரிங் கமிட்டி மீட்டிங்கில் என்ன செய்வாங்க அப்படின்னா, கருத்தடை மையத்தில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போது இப்போ இங்கே கீழக்கரையில் உள்ள இந்த நிலைப்பாடை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மானிட்டரிங் கமிட்டி அப்படின்றது ஒன்று இருக்கா, செயல்படுதா அப்படின்றது எல்லாமே தெளிவாகவே தெரியுது. மானிட்டரிங் கமிட்டி அப்படின்ற ஒன்று செயல்படவே இல்லை. குப்பை கிடங்குக்குள்ளே தான் இந்த கருத்தடை மையம் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இப்போது இந்த கருத்தடை மையத்தோட நிலைமை குறித்து தகவல் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னா, அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. ஏடபிள்யூபிஐலேருந்து லெட்டரும் வந்திருக்குது. இந்த முறை சுகாதாரமற்ற இந்த கருத்தடை மையத்தில் வச்சு கருத்தடை நிகழ்ச்சி பண்ணக்கூடாது, இம்மீடியட்டாக அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. பிஃபோர் 5-6 மந்த்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போவும் கூட இந்த கருத்தடை மையம் இதே நிலைமையில தான் இன்னமும் இருக்குது. இதே நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த கருத்தடை மையத்தில் இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய சுகாதார ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கருத்தடை டெண்டர் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு வயோலேஷனாக தான் நமக்கு பார்க்கப்படுறோம். மதிப்பிற்குரிய ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் மற்றும் மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை, ஸோ இவங்களுக்கு கடிதம் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய கீழக்கரையில் இருக்கக்கூடிய மிக மோசமான நிலையில், சுகாதாரமற்ற நிலையில் இருக்கக்கூடிய கருத்தடை மையம் பற்றிய குறைபாடுகள் எல்லாத்தையும் கடிதம் மூலமாக நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். இதுக்கு இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இந்த வாயில்லாத ஜீவராசிகளுக்கு நல்ல முறையில் கருத்தடை மையங்கள் பராமரிக்கப்பட்டு கருத்தடை நடந்தது அப்படின்னா மக்கள் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். நன்றி.